ஒரு நிமிஷமா. அம்மன் சேலையும் தாலியுமே இந்த ஊர் சீதனமா ஏத்துக்கிட்டு அந்த விடிய கால நேரத்துல எங்க வாழ்க்கையும் உதயமாகும் நினைச்சுதான் ஓடணும். ஆனா இன்னும் எங்களுக்கு விடியவே இல்லை. நான் எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்க. காலையில எல்லாத்தையும் பேசிக்கலாம். நல்ல நேரத்தில் வந்தீங்க இன்ஸ்பெக்டர். இவனுக்கு எதிராக சாட்சி சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பத்தை அழிச்சிட்டான். இன்னைக்கு மீதி இருந்த ஒரே பொண்ணியை கொன்னுட்டான். இவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்ச நாளைக்கா அந்த அப்பாவி ஜனங்கள் நிம்மதியா இருக்க முடியும். அவசரப்படாதீங்க. இவ்வளவு பெரிய கும்பல்ல இவன் ஒருத்தன் சொல்றது மட்டும் உண்மையாயிடாது. நடந்தது என்னங்கிறத கூடி இருக்கிற அத்தனை ஜனங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஏய், என்ன எல்லாரும் பேசாம உம்முன்னு இருக்கீங்க? அந்த நான் கொலை பண்ணேன்றாமா? நான் கொலை பண்ணேன்? நாராயணா, ஊர்ல இருந்து புருஷனோட வந்திருக்கிற உன் பொண்ணு மேல ஆணையா சொல்லு. நானா கொலை பண்ணேன்? அட சொல்லம்பா, நானா கொலை பண்ணேன்? இவ்வளவு பெரிய கூட்டத்துல உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு உங்கள ஒருத்தர் கூட இல்லையா? நான் இருக்கேன். என்ன டீச்சர் அம்மா, பொழைக்கு வந்த இடத்துல பார்த்து பொறுப்பா நடந்துக்குங்க. படிச்சவங்க நீங்க. போடா பொறுக்கி. உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் இந்த படிக்காத அப்பாவி ஜனங்க வேணா பயப்படலாம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கோபாலண்ணே, நீங்க கூடவா பயப்படுறீங்க? தங்கச்சி, நீயே துணிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்னம்மா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணு சொல்றதா உண்மை. இல்ல இன்ஸ்பெக்டர், இவனுக்கு போய் சொல்றானுங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவனை ஜீப்ல ஏத்து. போடா. இவ்வளவு பேர் தயங்கும் போது இவருக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வந்தீங்களே, நீங்க யாருமா? இவருக்கு உறவா? ஆமா, உறவுதான். என் வருங்கால மனைவி. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களோட தனியா பேச எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல பார்த்தப்ப கேப்டன் சவுந்தரபாண்டியன் தானான்னு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அண்ணி எப்படி இருக்காங்க? ஏன் இந்த கோலம்? என்னன்னே ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நேரம் வர்றப்போ அத நான் சொல்றேன். ஆமா, நீ எப்ப இந்த ஊருக்கு வந்த? உடையப்பா விஷயத்துல நீங்க தலையிட்டு அவனுக்கு நீங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. அவனோட ஆட்கள்லாம் உங்களோட பழகின எல்லாரையுமே பழிவாங்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கடா இந்த வம்புன்னு நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். அது சரி, அந்த பொண்ணம்மா அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாங்க, அவர் ரொம்ப பொல்லாத ஆளு. பொன்னிய நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பொன்னி அவளோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அசோக், எழுந்துரு. கோபாலா கேப்டனா பாத்தியா? கேப்டனா எங்கதானே இருந்தாரு? உனக்கும் தெரியாதா? எங்க போயிருப்பாரு? யோ யோ, நில்லியா? யாரையா நீ? சொல்லிக்கிட்டு இருக்க அறிவில்ல? நில்லியா? யோ, யாரையா நீ? என்ன எங்க கரெக்டா விடியா அவர? டேய் வேல்மணி, அம்மா, அந்த ஆளை உள்ள அனுப்பு.
வணக்கங்க. வந்த விஷயம்? என் பேரு கேப்டன் சவுந்தரபாண்டியன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். என்ன இது? எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஒரு கல்யாண விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் அர்க்காணி அம்மா, என்னடி உனக்கு கல்யாணமாமே சொல்லவே இல்ல? ரொம்ப பெரிய இடத்து சம்பந்தமோ? வேலைக்காரியா வந்தவங்க எல்லாருக்குமே உங்களை மாதிரியே பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கும்னு நினைக்க முடியுங்களா? நீங்க கொஞ்சம் உள்ள போங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். பார்த்துமா, எல்லா ஆம்பளையும் என்ன மாதிரி நினைச்சிட்டாரு. சரி சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். நானும் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. தாலி அறுத்தவளுக்கு கல்யாணங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். நீங்க தட்டு எடுத்துக்கிட்டு போலாம். வயசுக்கு வராத குழந்தைக்கு நடத்தி வைக்கிறதுக்கு பேரு கல்யாணமும் இல்ல, வாழ்றதுக்கு முன்னாலேயே தாலி அறுத்த விதவையும் இல்ல. இதுக்கெல்லாம் எந்த சட்டத்துல இடமும் இல்ல. சட்டமும் நியாயமும் பேசவும் கேட்கவும் தான் நல்லா இருக்கும். நடைமுறைக்கு ஒத்து வராது. ஒத்து வராத நடைமுறையை ஒழுங்குபடுத்துறது தான் சட்டம். அது உலகத்துக்கு வேணா சரியா இருக்கலாம். இந்த ஊர்ல, அதுவும் இந்த வீட்டுல நான் சொல்றதுதான் சட்டம். என்ன மீறி எதுவும் நடந்துட முடியாது. பொன்னியோட வாழ்க்கை முடிஞ்சு போன ஒரு கதை. முடிஞ்சு போன கதையை கூட எப்படி தொடங்கி வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். நேராவே கேட்கிறேன், பொன்னியை நீங்களாவே அசோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்ல அந்த நல்ல காரியத்தை நானே செஞ்சு முடிக்கட்டுமா? என் வீட்டுல இருந்து ஒரு துரும்ப எனக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு போனா கூட அதை எடுத்தவன் உயிரோடு இருக்கவே முடியாது. என் பொண்ணையே எடுத்துட்டு போனா என்ன நடக்கும்னு தெரியுமா? கடமையை மட்டுமே செஞ்சு உரமேறணும் உடம்பு. இது எதையும் தாங்கும். ஆமா ஆமா, உயிர் போனதுக்கு அப்புறம் உடம்பு எதையுமே தாங்கும். ச்சே, நீயும் ஒரு பொம்பளை இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தன. இப்ப சொல்றேன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பொன்னிக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் நடக்கும். விருப்பம் இருந்தா நீயும் வந்து கலந்துக்க. நானும் உனக்கு சொல்றேன், ஒருவேளை அப்படி ஏதாவது நடக்கிற நிலைமை உருவானா இந்த ஊர் எல்லையில உன் உடம்பு பொணமா கழுமரத்துல தொங்கும். அடியே பொன்னம்மா, ஆ? நல்லா கேட்டுக்க. இந்த உடம்ப உயிரோட இருக்கிறப்ப மட்டுமல்ல, செத்ததுக்கு அப்புறம் கூட தொட்டு பார்க்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆம்பளை கூட பிறக்கல. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லி அனுப்புறேன்.